ஆனால் முதல் முறையாக இந்த சிவப்பு பச்சை கொடி அதிகாரத்தை நோக்கி போகுது. இதோடைய முக்கியத்துவம் நம்ம மக்களுக்கு புரியுதோ இல்லையோ, நம்மளை எதிரிக்கு நல்லாவே புரியும். ஏன்னா ஒரு பேர், அந்த பேர் ஒன்றும் இல்லை, ஒரு தேவேந்திர குல வேளாளர்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி நம்ம வச்சுக்க போகிறோம். அது கொடுக்கறதுக்கே இவனுக்கு அவ்வளோ கசக்குதுன்னா, எளிய மக்களுடைய அதிகாரத்திற்கு போராடும் போது அவன் நம்மளுடைய பங்கு அதிகாரத்தில் கேட்கிறானே என்றால் அவருக்கு பயங்கரமான அவனுக்கு தெரியும். வயிற்றில் அடிக்கிறது, அவர்களுடைய அடி வயிற்றில் கை வைப்பது சமம். அதனால் இது வெறும் ஏதோ தேர்தல் என்று நினைத்து விடாதீங்க. தேவேந்திர குல இளைஞர்கள் பறந்துபட்டு சிந்திக்க வேண்டும். ஏதோ இந்த சிவப்பு பச்சை கொடி கையில் ஏந்திட்டு கோவில் திருவிழாவில் டான்ஸ் ஆடிட்டு அதை வீடியோ எடுத்து போட்டு விட்டால் மட்டும் அந்த சமுதாயம் உணர்வு ஆகாது. ஏதோ இந்த சமுதாயத்துக்காக உயிர்ந்தவர்கள் பின்னாடி போனால் மட்டும் அது சமுதாய உணர்வு ஆகாது. இந்த கொடியுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும். இந்த கொடி, சிவப்பு பச்சை கொடி என்பது வெறும் தெருமுனைகளில் பறக்க வேண்டிய கொடி இல்லை, கோட்டையில் பறக்க வேண்டிய கொடி என்பதற்கு தான் இந்த மாநாட்டின் வடிவம் அப்படி அமைக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொன்றும் கோட்டை தான். நுழைவாசல் கோட்டை, முன்னாடி போட்டதுக்கு இந்த நுழைவாசல் கோட்டை, மேடையும் கோட்டை, எல்லாமே கோட்டை. சிவப்பு பச்சை கொடி பட்டொலி வீசி வீரமாக பறக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மேடை இப்படி அமைச்சிருக்கோம்.